கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யாத்திராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, சமுத்திரத்தை கர்த்தர் வறண்டு போக பண்ணினார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த சிவந்த சமுத்திரத்தின் முன்பதாக நின்று தன்னுடைய கரத்தை நீட்டின பொழுது சமுத்திரம் வறண்டு போயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. எனக்கு அருமையானவர்களே, எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா! இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த நம் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது சிவந்த சமுத்திரம் அவர்களுடைய வாழ்க்கையில், அதே போல நம்மை அழைத்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், இந்த செங்கடபல்ல போல பிரச்சனை. ஒருவேளை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது போராட்டத்தின் நடுவில் நின்று கேட்டுக்கொண்டு இருக்கலாம். சமாதானம் இல்லை, குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, மேடு பள்ளங்கள், உயர்வு தாழ்வுகள், நீங்கள் ரொம்ப கவலையோடு கூட நின்று கொண்டு இருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு தம்முடைய கரத்தை உன் குடும்பத்தின் மேல் உன்மேல் நீட்டுவாரனால் உனக்கும் அற்புதம் நடக்கும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறாங்க. திறப்பிலே மோசே நின்று கொண்டு இருக்கிறார். மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்தின பொழுது அற்புதம் நடந்தது. செங்கடல் இரண்டாக பிரிந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இன்று உன்னுடைய வாழ்வில் நீ அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயா? என் வாழ்க்கையிலையும் செங்கடலை போல பிரச்சனை, என் வாழ்க்கையிலையும் நான் வெளியே சொல்ல முடியலை, என் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட நான் எதையும் ஷேர் பண்ண முடியலை, என் இருதயத்திற்குள்ளேயே வைத்திருக்கிறேன். அல்லது உன்னுடைய வேலை ஸ்தலத்தினுடைய பிரச்சனை, நீ கலங்கி போயிருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். நிச்சயமாக இந்த அற்புதம் நடக்கும். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நான் உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை இரண்டாக பிரித்த என் தெய்வம், இன்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். தடைகள் உடைகிறது. கர்த்தர் அற்புதங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள், கனப்படுத்தப்படுகிறார்கள். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.